வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழில் அத்தியாயம் 4. ஓகேங்களா. சாப்டர் நேம் வந்து மாற்றுருவங்கள். ராரா ஹா ஷா. இதை வந்து நாம் இட்டுச்சான்னு படிப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 4க்குமே தனித்தனி ஸ்ட்ரோக் உங்களுக்கு இருக்குது. என்னென்னா இப்போ வந்து பாருங்கள், ரா இல்லை ரானா அப்வேர்டும் போடலாம், டவுன்வேர்டும் போடலாம். அதே மாதிரி ஹா அப்படின்னா உங்களுக்கு ஸோ அப்வேர்டு நீங்கள் போடலாம், டவுன்வேர்டும் போடலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக்கு ஷானா இட்டுச்சான்னு படிப்போம். இதுவும் உங்களுக்கு அப்வேர்டும் போடலாம், டவுன்வேர்டும் போடலாம். இது எங்கே அப்வேர்டு யூஸ் பண்ணணும், எங்கே டவுன்வேர்டு யூஸ் பண்ணணும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ராரா பார்க்கலாம். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான சாப்டர் உங்களுக்கு இது. ஓகேங்களா. ஸோ ஈஸி தான் உங்களுக்கு. நான் சொல்கிற கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா நீங்கள் போதும், வேறு எதுவும் நீங்கள் பார்க்க தேவையில்லை அதில். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னது ராரா பார்ப்போம். ஸோ 2 இருக்குது. ஓகேங்களா. ஒன்று வந்து மேல்கோடு, இன்னொன்று வந்து கீழ்கோடு. ஓகேங்களா. நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மெஜாரிட்டி உங்களுக்கு 3க்குமே வரும். ராராக்கும் வரும், ஹாக்கும் இட்டுச்சாக்கும் வரும். ஓகேங்களா. இப்போ நான் ஃபஸ்ட்டு ராராக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸ்டார்டிங்கில் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா ரால ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஓகேங்களா. ஸோ ரால ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்வேர்டு உங்களுக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வவ்வல், அதாவது உயிரெழுத்துக்கள் ப்ளஸ் ரா ஸ்டார்ட் ஆச்சுன்னா டவுன்வேர்டு உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டார்டிங் போட்டோம். இப்போ எண்டிங்கில் பார்க்கலாமா. ஸோ எண்டிங்கில் பாருங்கள், ரால முடிஞ்சிருச்சுன்னா டவுன்வேர்டு. ஓகேங்களா. அதே மாதிரி ராக்கு அப்புறம் ஒரு வவ்வல் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்வேர்டு. ஸோ இதுதான் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ சென்டரை பொறுத்தளவு நடுவில் வந்து மெஜாரிட்டி உங்களுக்கு வந்து அப்வேர்டு தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ நடுவில் மெஜாரிட்டி அப்வேர்டு தான் வரும். இன்னும் சொல்ல போயிங்கன்னா ஸ்பீடில் வந்து நீங்கள் நடுவில் வந்து டவுன்வேர்டு போயினா அப்வேர்டு போயினா தெரியாது. அவங்க சொல்கிற ஸ்பீடுக்கு வந்து உங்களுக்கு வந்து போட்டது வருவீங்க. ஆனால் உங்களுக்கு ராரான்னு காரணம் தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரோக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ரொம்ப அப்வேர்டு தான் போடணும், டவுன்வேர்டு தான் போடணும்லாம் கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா. நான் எப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ ராரா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கா, நான் சொன்னதாக இருக்குது உங்களுக்கு. நான் சொன்னதாக இருக்குது, நல்லா பாருங்கள். இப்போ மெய்யெழுத்து ராரா, உயிரை முன்னதாக கொண்டு ஆரம்பத்தில் ராரா வந்துச்சுன்னா கீழ்கூட எழுதப்படும். அதாவது வவ்வலுக்கு அப்புறம் ராரா வந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லிக்கலாம், டவுன்வேர்டு தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்ட்ரோக் பார்க்கலாம்ல. நமக்கு இப்போ ஒரு 4 ஸ்ட்ரோக் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது ஊருன்னு இருக்குது. ஸோ ஊர்னா ஊ வவ்வலு இரு. ஸோ ஊன் என்னது வவ்வலா, வவ்வலுக்கு அப்புறம் ரா வந்தால் டவுன்வேர்டு. அப்போ ஊன் என்னது உங்களுக்கு ஆரம்ப உயிர்குறி போடணும். ஊ போட்டு இர், ஊர். ஊ இர் ஊர், ஊ இர் ஊர். ஸோ ஊ இர் ஊர். அடுத்து பாருங்கள், உருமல். உருமல்னா ஸோ ஸ்டார்டிங்கே ஊ, ரா ப்ளஸ் ஊ ரு, மா ப்ளஸ் ஆ மா இல். உருமல் ஸ்டார்டிங்காக பாருங்கள், வவ்வலுக்கு அப்புறம் ரா வந்தால் அப்போ டவுன்வேர்டு உங்களுக்கு. ஓகேங்களா. ஞாபகம் வச்சோம். அவளுக்கு அப்போ டவுன்வேர்டு. ஊ ரு மா இல், உருமல். ஊ ஆரம்ப உயிர்குறி, ரு மா கோட இல். ஊ ரா ப்ளஸ் ஊ மா ப்ளஸ் ஆ இல். ஊ ரா ப்ளஸ் ஊ மா ப்ளஸ் ஆ இல். ஓகேங்களா. உருமல். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா. ஸோ இது இன்னொரு ஸ்ட்ரோக் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆற்காடு அப்படின்னா, ஸோ ஆற்காடு ஸ்டார்டிங்கே ஆ வவ்வல் வந்துடுச்சு. ஸோ இரு, அப்புறம் கா ப்ளஸ் ஆ, டா ப்ளஸ் ஊ. ஸ்டார்டிங்லேயே வவ்வலுக்கு அப்புறம் ரா வந்துருச்சு. அப்புறம் அப்போதே வருமா ஆற்காடுனா ஆ ஆரம்ப உயிர்குறி, ஆ ஆரம்ப உயிர்குறி. ஓகேங்களா. ஸோ ஆ இரு கா டு. ஸோ வவ்வலுக்கு அப்புறம் வந்தால் டவுன்வேர்டு உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ஆ இர் கா டு, ஆற்காடு. ஸோ ஆற்காடு, ஆ இர் கா டு. ஸோ ஆற்காடு. அவ்வளோதான். நான் சொன்ன இதே வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் அவளுக்கு அப்புறம் ரா வந்தவங்களுக்கு என்னது டவுன்வேர்டு உங்களுக்கு எப்போவுமே. ஓகேங்களா. ஸோ அடுத்த கான்செப்ட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முடிவில் ராராக்கு பின் உயிரொலி வந்தால் மேற்கோடும், உயிரொலி இல்லாத போது கீழ்கோடும் எழுதப்படும். எண்டிங்கில் சொல்கிறாங்க. எண்டிங்கில் அதாவது கடைசியில் ராராக்கு அப்புறம் உயிரொலி வவ்வல் வந்துச்சுன்னா அப்வேர்டு. ஸோ ராலியே முடிஞ்சிருச்சுன்னா கடைசியில் டவுன்வேர்டு. ஸோ அதே தான் உங்களுக்கு, நான் அப்படியே சொன்னதே தான் உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரோக் பார்த்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ பாருங்கள்,
இப்போ பொறி ஓகேங்களா, பா ப்ளஸ் ஓ ரா ப்ளஸ் இ. ஸோ கடைசியில் பாருங்கள் ராக்கு அப்போ என்னது வவ்வெல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்போ என்னது அப்பொழுது நீங்கள் யூஸ் பண்ணணும் நீங்கள் ஓகேங்களா. பா ப்ளஸ் ஓ போனால் செகண்ட் பிளேஸு, பா ஸ்ட்ரோக்கு ரா, பாக்கப்புறம் ஓ ராக்கப்புறம் இ, பாக்கப்புறம் ஓ ராக்கப்புறம் இ, பாக்கப்புறம் ஓ ராக்கப்புறம் இ, பொறி ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் 2-3 ஸ்ட்ரோக் பார்க்கலாம். இது பாருங்கள் போர். ஸோ போர்னா பா ப்ளஸ் ஓ இர். ஸோ இது என்னது இருள முடிஞ்சிருச்சு. பொறியில் பாருங்கள் ரா ஆருக்கு அப்புறம் ராக்கு அப்புறம் வவ்வல். ஆனால் இதில் போரில் பாருங்கள் இருள முடிஞ்சிருச்சு. அவன் ஃபைனலாக முடிஞ்சுன்னு சொல்லி டவுன்வர்ட் சொல்லிக்கிறேன். பா ப்ளஸ் ஓ போனா இர் போர், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ போர். அதே முன்னொரு ஸ்ட்ரோக் பார்க்கலாம். நெறி, நா ப்ளஸ் ஏ ரா ப்ளஸ் இ. ஸோ ராக்கு அப்புறம் வவல் வந்திருக்கு உங்களுக்கு, அப்போ என்னது அப்படி யூஸ் பண்ணணும். ஸோ நா ப்ளஸ் ஏ ரா ப்ளஸ் இ நெறி, நா ப்ளஸ் ஏ ரா ப்ளஸ் இ நெறி, நா ப்ளஸ் ஏ ரா ப்ளஸ் இ நெறி. அடுத்து பாருங்கள் நேர். ஸோ நேர்னா நா ப்ளஸ் ஏ இரு. ஸோ இருள முடிஞ்சு டவுன் வேர்டு ஓகேங்களா. ஸோ நா ப்ளஸ் ஏ நே இர் ஓகேங்களா, நேர், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோன்னு. எப்போவுமே ஸ்டார்டிங்கில் ராவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்வேர்டு, வவ்வலுக்கு அப்புறம் ரானா டவுன்வேர்டு, ஃபினிஷிங்கில் ராவில் முடிஞ்சதுன்னா டவுன்வேர்டு, வவ்வலுக்கு அப்புறம் ராக்கு அப்புறம் வவ்வல் வந்து அப்வேர்டு. ஸோ இதை நீங்கள் மறக்கவே கூடாது நீங்கள் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்து பாருங்கள். இன்னொரு கான்செப்ட் இருக்குது பாருங்கள். வாகான சேர்க்கையை உத்தேசித்து மாவுக்கு முன் கீழ்கோடு ராரா எப்பொழுதுமே எழுதப்படும். நோட்டையும் படிக்கிறீங்க. வாகான சேர்க்கை உத்தேசித்துனா ஈஸியர் ஜாயினிங்காக மாவுக்கு முன்னாடி ஓகேங்களா, அதாவது மாஸ்ட்ரோக்கு முன்னாடி ரா வந்தால் எப்பவுமே நாம் டவுன் வேர்டு எழுதணும். அது வந்து ஸ்டார்டிங்கில் ஃபெண்டிங்கில் கண்டிஷன் வந்தாலுமே சரி நாம் டவுன் வேர்டு தான் போட்டாகணும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக் பார்க்கலாம் நீங்கள் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ரோக் பார்க்கலாம். அரிமான்னு உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா. இப்போ அரிமானா அரிமா. ஸோ அரிமானா ஆ ரா ப்ளஸ் இ மா ப்ளஸ் ஆ. ஸோ கான்செப்ட் என்ன நம்ம சொல்லியிருக்கா. ஸோ வாகான சேர்க்கையை உத்தேசித்து மாவுக்கு முன்னாடி ரா வந்தால் டவுன் வேர்டு. இப்போ இங்கே என்னது மா, இதுக்கு முன்னாடி ரா வந்துருச்சா, அப்போ என்னது டவுன் வேர்டு தான். ஏன்னா ஈஸியர் ஜாயினிங்காக நம்ம போகிறோம். அரிமானா ஆ போட்டு ராக்கப்புற இ மா. ஸோ கடைசியில் ஆ அரிமா, ஆ ராக்கப்புற இ மா அரிமா, அரிமா ஓகேங்களா. புரிஞ்சவங்களுக்கு அதே மாதிரி பாருங்கள். அடுத்த போடல பாருங்கள். உருமூன்னு இருக்குது. உருமூனா உ ரா ப்ளஸ் உ மா ப்ளஸ் உ. இது அதே கான்செப்ட் தான். மாக்கு முன்னாடி ரா வந்தால் எப்பவுமே டவுன் வேர்டு நீங்கள் எழுதணும். உருமு அப்படின்னா ஸோ உ ரா ப்ளஸ் உ மூ உருமு. உ ஆரம்பம் இருக்குது, ரா ப்ளஸ் உ மூ உருமு, உ ரா ப்ளஸ் உ மூ உருமு, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க ஓகேங்களா. ஸோ புரிஞ்சு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் 2 ஸ்ட்ரோக் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ புக்கில் கொடுத்த எல்லாமே பார்த்தாலாம் நம்ம, அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்த ஸ்ட்ரோக் பாருங்கள். ஒருமித்துன்னு இருக்குது. ஒருமித்து அப்படின்னா ஓகேங்களா. ஸோ ஒருமித்துனா ஒரு கிராமலாக ஓகேங்களா, இப்படி பிரித்ததுலா ஓகேங்களா. இல்லை ஓக்கு அப்புறம் ராக்கு அப்புறம் ஒரு, அப்புறம் மா ப்ளஸ் இ, அப்புறம் தா ப்ளஸ் ஊ, ஒருமித்து. ஸோ மாக்கு முன்னாடி ஒருனா ராதா வருமா மோஸ்ட்லி உங்களுக்கு. ஸோ ஒருமித்து அப்படின்னா ஒரு மீத்து இப்படியும் போடலாம், இல்லாட்டி இது இப்படி கூட பிரிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓ ப்ளஸ் ரா அந்த மாதிரி கூட பிரிக்கலாம். மா ப்ளஸ் இ தா ப்ளஸ் ஊ, இது சேம் இதே தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா. ஒரு மீத்து, ஒரு மீத்து, ஒரு மீத்து, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அடுத்து இன்னொரு ஸ்டோக் ஒன்று பார்க்கலாம். ராமுன்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ ராமு. ஸோ ராமுனா ரா ப்ளஸ் ஆ மா ப்ளஸ் ஊ. ஸோ மாக்கு முன்னாடி ரா வந்து என்ன சொல்லிக்கிறா டவுன் வேர்டு நீங்கள் போடுவோம். நீங்கள் அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனாலுமே மாக்கு முன்னாடி ரா வந்தால் நீங்கள் டவுன் வேர்டு தான் போடுவோம். இப்போ ராமு அப்படின்னா ரா ப்ளஸ் ஆ ரா ஃபஸ்ட் பிளேஸு, மா ப்ளஸ் ஊ மூ ராமு. ஸோ ரா ப்ளஸ் ஆ மா ப்ளஸ் ஊ ராமு ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்த கான்செப்ட் பாருங்கள்.
நேர்கோட்டு அதாவது நேர்கோட்டு மேற்கோடுகளுக்கு பின் ராரா வந்துச்சுன்னா வாகன சேர்க்கை உத்தேசித்து மேற்கோள் எழுதப்படும். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு அப்பேர்டு ஸ்ட்ரோக் அப்புறம் ரா வந்தால் நீங்கள் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே நீங்கள் வந்து அப்பேர்டு தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லிக்கிறேன், ஒரு அப்பேர்டு ஸ்ட்ரோக் அப்புறம் ரா வருது. அப்பேர்டு என்னென்ன ஸ்ட்ரோக் அப்பேர்டு இருக்குது உங்களுக்கு? ஸோ யா இருக்குது, லா இருக்குது, ரா இருக்குது, ஹா இருக்குது, இட்டுச்சா இருக்குது, லா இருக்குது. ஸோ இதுக்கு அப்புறமெல்லாம் உங்களுக்கு ரா வந்துச்சுன்னா நீங்கள் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே நீங்கள் அப்பேர்டு தான் போட்டாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு கான்செப்ட் புரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பி ரா இர் பிறர். ஸோ இன்னொன்று சொல்லிக்கிறேன், ரா வந்து நடுவில் வந்துச்சுன்னா நீங்கள் மத்தியில் அப்பேர்டு போட்டு நீங்கள் பழகிக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ பிறர் அப்படின்னா பா ப்ளஸ் இ ரா ப்ளஸ் ஆ இர். இதில் பாருங்கள் கடைசியில் இருள முடிஞ்சிருச்சு. நாம் என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டில் என்ன சொன்னேன், ஸோ லாஸ்ட்டில் இருள முடிஞ்சதுன்னா டவுன்வேர்டு போடலான்னு சொன்னேன். ஆனால் இங்கே இப்போ எனக்கு சொல்லிக்கிறேன் கான்செப்டில், ஒரு அப்வேர்டு ஸ்ட்ரோக் அப்புறம் ரா வந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே நீங்கள் அப்பேர்டு தான் நீங்கள் போட்டாகணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பிறர்னா பா ப்ளஸ் இ பி ரா இர்னு அப்படியே போட்டுக்கோங்க நீங்கள் பிறர். ஓகே, பி ப்ளஸ் இ ரா ப்ளஸ் ஆ இர் பி ரா இர். ஓகேங்களா? பி ப்ளஸ் இ ரா ப்ளஸ் ஆ இர் பிறர். ஓகேங்களா? பிறர், அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், செகண்ட் ஸ்ட்ரோக் ஒன்று பார்க்கலாம். ஹரி. ஹரி அப்படின்னா ஹா ப்ளஸ் ஆ. ஓகேங்களா? ஹா ப்ளஸ் ஆ ரா ப்ளஸ் இ. ஓகேங்களா? ஸோ ஹான்னு என்னது, ஸ்டார்டிங் ஹா அப்படி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹா அப்படின்னா அப்பேர்டு ஸ்ட்ரோக் அப்புறம் ரா வந்தால் அப்படி நீங்கள் போகணும். ஹா ப்ளஸ் ஆ ரா ப்ளஸ் இ ஹரி. ஸோ ஹரி. ஓகேங்களா? அப்போ புரிஞ்சுதா? அடுத்து பாருங்கள், உயிர்னு ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ உயிர் அப்படின்னா உ வவ்வலு யா ப்ளஸ் இ இர். இதுலேயும் இருள முடிஞ்சிருச்சு. ஆனால் முன்னாடி என்னது, யா வந்திருக்கா. யா என்னது, அப்பேர்டு ஸ்ட்ரோக். அப்போ என்னது, அதுக்கப்புறம் அப்பேர்டுக்கு அப்புறம் ரா வந்தால் நீங்கள் அப்பொழுது நீங்கள் போட்டான். உயிர் அப்படின்னா ஊ கிராமலாகு யா கிராமலாகு இர். ஓகேங்களா? உயிர் ஊ இ இர் உயிர். ஊ யா ப்ளஸ் இ இர் உயிர். ஊ யா ப்ளஸ் இ இர் உயிர். ஓகேங்களா? அடுத்த ஸ்ட்ரோக் பாருங்கள், உளறின்னு ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ உளறி, ஊ கூட லா ரி, உளறி. ஸோ லான்னு என்னது, அப்படி தான் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ அப்பேர்டுக்கு அப்புறம் ரா வந்தால் நீங்கள் அப்படி தான் நீங்கள் போட்டாகணும். ஊ வவ்வலு லா ப்ளஸ் ஆ லா ரா ப்ளஸ் இ உளறி. ஓகேங்களா? ஸோ ஊ போட்டு லானா பெருசாக காமிக்கணும், அப்போ இ போடணும். ஓகேங்களா? உளறி ஊ லா ரி, ஊ லா ரி உளறி. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கான்செப்ட்டும் நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்ட் உங்களுக்கு நான் கிளாஸில் வந்து எதை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ண மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு கண்டிஷன் எல்லாமே சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? ஸோ அடுத்த கண்டிஷன் பாருங்கள், இது கொஞ்சம் டஃப்பான கண்டிஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா, வாகாக எழுதுவதே முக்கியமாகையால் ஆரம்ப உயிரொலியை கூட கவனிக்காமல் இச்சா ஸ்ட்ரோக்கு சா சா ஜா டா தாவா லா யா லா போன்றவற்றுக்கு முன் ராரா வந்துச்சுன்னா உங்களுக்கு மேற்கோடு எழுதப்படும். நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, ஸ்பீடில் வந்து நீங்கள் இவ்வளோ இது உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியவே முடியாது உங்களால். ஓகேங்களா? ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள், இச்சா சா சா ஜா டா தாவா லா யா லா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரா வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் பரவாயில்ல, ஈஸியாக ஜாயினிங்காக நான் வந்து எப்பவுமே அப்படி எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஸ்ட்ரோக் ஃபஸ்ட் எழுதிடுறேன் உங்களுக்கு நான். ஸோ இச்சா ஸ்ட்ரோக்கு. ஓகேங்களா? இச்சா ஸ்ட்ரோக்கு. அதே மாதிரி சா சா ஸ்ட்ரோக்கு, ஜா டா தா வா லா யா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரா வந்துச்சுன்னா, ரா வந்தால் ஸோ எப்படி எழுதணும், அப்பேர்டு தான் எழுதணும். ஓகேங்களா? அப்பேர்டு தான் எழுதணும். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும் இதை பற்றி. ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரோக்கில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கா, ஸோ எரிச்சல். ஒரே நிமிஷம். எரிச்சல்னா ஏ ரா ப்ளஸ் இ இச்சா ப்ளஸ் ஆ இல். நீங்கள் உங்களுக்கு எப்போ ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுனா இந்த மாதிரி எப்படிப்பட்ட ஸ்ட்ரோக் கொடுத்தா நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிரிச்சிடணும். பிரிக்கிற டேலண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். பிரித்தா தான் ஸ்ட்ரோக் ஈஸியாக எழுத முடியும் உன்னால். இப்போ பாருங்கள், கொஷினு
இந்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி ரா வந்துச்சுன்னா அப்போ எழுதாவா இங்கே இச்சா வந்து இச்சாக்கும் போது ரா வந்து என்னது அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ எரிச்சல்னா ஏ ஆரம்ப உயிர்க்குறி ரா ப்ளஸ் இ ரி இச்சா இல் எரிச்சல் ஓகேங்களா. ஏ ரா ப்ளஸ் இ இச்சா இல் ஓகேங்களா எரிச்சல். ஏ ரா ப்ளஸ் இ இச்சா இல் எரிச்சல் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் அரிசின்னு ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. அரிசினா ஆ ஸ்ட்ரோக்கு ரா ப்ளஸ் இ சா ப்ளஸ் இ. இங்கே சாக்கு முன்னாடி ரா வந்து என்னது அப்பொழுது நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ அரிசினா ஆ போட்டு ரா ப்ளஸ் இ சி அரிசி. ஆ ரா ப்ளஸ் இ சி அரிசி. ஆ ரா ப்ளஸ் இ சி அரிசி ஓகேங்களா. அடுத்து பாருங்க அடுத்து வந்து அராஜக ஓகேங்களா. அராஜக அப்படின்னா ஆ போட்டு ரா ப்ளஸ் ஆ ஜா ப்ளஸ் கே ஓகேங்களா. ஜாக்கு முன்னாடி ரா வந்திருக்கு அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுங்க. அப்போ என்ன போகணும் அப்பொழுது தான் நீங்கள் போகணும். ஆ போட்டு ரா போட்டு ஜா போட்டு கே அராஜக. ஆ ரா ஜா ஹே ஆ ரா ஜா ஹே ஓகேங்களா. ஸோ அடுத்த கான்செப்ட் பாருங்கள். அடுத்து ஆறடி. ஸோ ஆ போட்டு ரா போட்டு டி. ஸோ ஆ ஆரம்ப உயிர்க்குறி ரா ப்ளஸ் ஆ டா ப்ளஸ் இ. டாக்கு முன்னாடி ரா வந்து என்னது அப்படி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆ ரா டி. ஸோ ஆறடி ஓகேவா ஆறடி ஓகேங்களா. ஆ ரா டி ஆறடி ஓகேங்களா. ஸோ அடுத்த கான்செப்ட் பாருங்கள். அடுத்து அரிது. ஸோ ஆ போட்டு ரா ப்ளஸ் இ து அரிதுன்னா ஆ ஆரம்ப உயிர்க்குறி ரா ப்ளஸ் இ தா ப்ளஸ் உ. ஸோ தாக்கு முன்னாடி ரா வந்தால் அப்பொழுது யூஸ் பண்ணுவோம் நீங்கள். அரிதுன்னா ஆ போட்டு ரா ப்ளஸ் இ தா ப்ளஸ் து து அரிது. ஆ ரா ப்ளஸ் இ தா ப்ளஸ் து து அரிது. அடுத்து பாருங்கள் அறிவு. ஆ போட்டு ரா ப்ளஸ் இ வா ப்ளஸ் வு. வாக்கு ரா வந்தால் அப்போ யூஸ் பண்ணுவோம். அறிவு அறிவு. ஆ ரா ப்ளஸ் இ வி வா ப்ளஸ் உ. ஆ ஆரம்பத்துக்கு ரா ப்ளஸ் இ வா ப்ளஸ் உ ரு. அடுத்து பாருங்கள் அரளி. ஸோ லாக்கு மாதிரி ரா வந்தால் அப்பொழுது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ அரளி பாருங்கள் லாக்கு மாதிரி ரா வந்து அப்பொழுது யூஸ் பண்ணணும். ஆ ஆரம்ப உயிர்க்குறி ரா ப்ளஸ் ஆ லா ப்ளஸ் இ. ஸோ ஆ ரா போட்டு லி அரளி. ஆ ரா போட்டு லி அரளி ஓகேங்களா. ஆ போட்டு ரா லி அரளி ஓகேங்களா. லாஸ்ட்டு பாருங்கள் ஈரேழு. இ ரா ப்ளஸ் ஏ லு. ஸோ இ ஆரம்ப உயிர்க்குறி ரா ப்ளஸ் ஏ லே லா ப்ளஸ் உ லு. லாக்கு ரா வந்தால் அப்பொழுது தான் போடணும். ஈனா ஆரம்ப உயிர்க்குறி இ ரா போட்டு லு ஈரேழு. ஈ ரேழு ஈ ரேழு ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி இதுக்கு எல்லா ஸ்ட்ரோக்கு முன்னாடி ரா வந்துச்சுன்னா நீங்கள் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே நீங்கள் வந்து அப்படி தான் நீங்கள் போட்டாகணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு ரா 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 முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. அடுத்து நாம் ஹாக்கு பார்க்கலாம். ஸோ அடுத்த கான்செப்டில் ஹாக்கு பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ அடுத்து நம்ம செகண்ட் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ மாட்டு உருவங்களை ராராக்கு நாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து 2 பெண்டிங் இருக்குது. ஹாவும் 8 சாவும் இருக்கா. ஸோ நம்ம ராக்கு என்ன பார்த்தோம் அதே தான் ஹாக்கும் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டார்டிங்கில் லோன்லியாக வந்துச்சுன்னா அதாவது உங்களுக்கு என்ன பண்ணுவோம் உயிரோடையை முதலாக கொண்டு தனித்து வந்தால் கீழ்கோடு எழுதப்படும். அதாவது என்ன அப்படின்னா ஸோ அதாவது வவ்வலுக்கு அப்புறம் அதாவது சிம்பிளாக சொன்னால் லோன்லியாக வந்தா ஓகேங்களா. லோன்லியாக வவ்வலுக்கு அப்புறம் ஹாவோ இடிச்சா லோன்லியாக வந்துச்சுன்னா எப்போவுமே நீங்கள் டவுன்வேர்டு தான் நீங்கள் எழுதி ஆகணும் ஓகேங்களா. இப்போ ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் என்ன ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கானா இப்போ ஆஹான்னு இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா. ஆஹான்னு உங்களுக்கு இருக்குது. ஸோ செகண்ட் பாருங்கள் ஓஹோன்னு இருக்குது. இந்த ரெண்டையுமே நீங்கள் பிரித்து பாருங்கள். ஆஹானா ஸ்டார்டிங் ஆ ஹா ப்ளஸ் ஆ ஆஹான்னு இருக்குது. ஓஹோனா ஓ ஹா ப்ளஸ் ஓ. இந்த ரெண்டுலேயுமே பாருங்கள் வவ்வலுக்கு அப்புறம் ஹாமு சிங்கிள் லோன்லியாக வந்துருக்கு. அப்படின்னா டவுன்வேர்டு நீங்கள் போட்டாகணும். இப்போ ஆஹானா ஸோ ஆ ஆரம்ப உயிர்க்குறி அப்படியே ஹா ஆஹா ஆஹா. ஸோ ஆ போட்டு ஹா ஆஹான்னு அர்த்தம் உங்களுக்கு. இப்போ ஓஹோனா ஓ போட்டு ஸோ ஓ போட்டு ஹோ ஓ போட்டு ஹோ ஓ போட்டு ஹோ ஓஹோ ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் ஹாவுக்கு அப்புறம் ஓகேங்களா. ஸோ அடுத்த கான்செப்ட் பாருங்கள். ஹாவுக்கு அடுத்தது காமா லா வந்துச்சுன்னா நீங்கள் வாகு கருதி கீழ்கோடு எழுதப்படும். அதாவது கமலா ஞாபகம் வச்சுங்க. ஹா ஸ்ட்ரோக் அடுத்ததே உங்களுக்கு கமலா வந்துச்சுன்னா ஓகேங்களா. ஹா ஸ்ட்ரோக் அடுத்து உங்களுக்கு வந்து கமலா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்வேர்டு தான் நீங்கள் எழுதி ஆகணும் ஓகேங்களா.
இப்போது ஹாவுக்கு அப்புறம் கமலா, இது கீ கோடு வேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கமலா. ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஹாக்கி, ஹேமலதா, ஹல்வா. இப்போ ஹாக்கி அப்படின்னா ஸ்ட்ரோக்கை பிரிங்க. ஓகேங்களா? ஹா ப்ளஸ் ஆ, இக்கா ப்ளஸ் இ, இக்கின்னு அர்த்தம் உங்களுக்கு. ஹேமலதானா ஹா ப்ளஸ் ஏ, மா ப்ளஸ் ஆ, லா ப்ளஸ் ஆ, தா ப்ளஸ் ஆ. ஓகேங்களா? ஹேமலதா. அடுத்து ஹல்வாவில் ஹா ப்ளஸ் ஆ, இல்லு, அப்புறம் ஆ, ஹல்வா. ஓகேங்களா? ஸோ இல்லாட்டி ஹல்வா இப்படியும் பிரிக்கலாம். ஸோ ஹல்லு போட்டு வா ப்ளஸ் ஆ இப்படியும் போடலாம். நீங்கள் ஹல்வா ஹல்வா அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஹாவுக்கு அடுத்து. ஓகேங்களா? ஹாவுக்கு அடுத்து கமலாவில் கா வந்துருச்சா? இதில் பாருங்கள் ஹாக்கு அப்புறம் கமலாவில் மா வந்துருச்சா? இதில் பாருங்கள் ஹாக்கு அப்புறம் கமலாவில் லா வந்துருச்சு. ஸோ ஹா கடு ஸ்ட்ரோக்கு கமலா ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும், டவுன்வேர்டு தான் நீங்கள் வந்து எழுதியாகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஹாக்கி. ஸோ ஹாக்கி எதுனா ஹா ப்ளஸ் ஆ, இக்கா ப்ளஸ் இ, இக்கி. ஹா ப்ளஸ் ஆ, இக்கா ப்ளஸ் இ, இக்கி. ஹா ப்ளஸ் ஆ, இக்கா ப்ளஸ் இ, இக்கி. அடுத்து பாருங்கள் ஹேமலதானா ஹா ப்ளஸ் ஏ. ஓகேங்களா? ஹே மா லா தா, ஹேமலதா. ஸோ ஹா ப்ளஸ் ஏ மே மா ப்ளஸ் ஆ மா ஹேமலதா. ஹேமலதா. ஓகேங்களா? ஹேமலதா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்து பாருங்கள் ஹல்வாவில் பாருங்கள் ஹா ப்ளஸ் ஆ ஃபஸ்ட் பிளேஸா. ஸோ ஹா போட்டு இல்லு போட்டு வா, ஹல்வா ஹல்வா. அவ்வளோதான். ஹா கடு ஸ்ட்ரோக்காக உங்களுக்கு கமலா ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா உங்களுக்கு டவுன் வேர்டு நீங்கள் எழுதி ஆகணும். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் பாருங்கள், படுக்கை கோடுக்கு அதாவது ஹரிசானல் ஸ்ட்ரோக்கு அப்புறம் ஹா வந்தால் நீங்கள் டவுன் வேர்டு தான் எழுதணும். ஹரிசானல் என்ன ஸ்ட்ரோக்கு இருக்குது, மா ஸ்ட்ரோக்கு, நா ஸ்ட்ரோக்கு, கா ஸ்ட்ரோக்கு, நியா ஸ்ட்ரோக்கு, கா ஸ்ட்ரோக்கு. இந்த மாதிரி ஹரிசானலுக்கு அப்புறம் ஹா வந்தால் நீங்கள் எப்போவுமே டவுன் வேர்டு நீங்கள் எழுதி ஆகணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக் பார்த்தோம்னா இப்போ மாஹின்னு ஒரே ஒரு ஸ்ட்ரோக் பார்க்கலாம். இப்போ மாஹின்னு இருக்குது. மா ப்ளஸ் ஆ, ஹா ப்ளஸ் இ. மாங்கிறது என்னது, ஹரிசானல். ஹரிசானலுக்கு அப்புறம் ஹா வந்து என்ன சொல்லிக்கிறேன், டவுன் வேர்டு நீங்கள் எழுதி ஆகணும். ஓகேங்களா? மா ப்ளஸ் ஆ மா, ஹா ப்ளஸ் இ ஹி, மாஹி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இது பாருங்கள், அக்குன்னு என்பது ஆயுத எழுத்து. ஓகேங்களா? ஆயுத எழுத்து வந்து தமிழ் வந்து ஹான்னு தான் படிப்போம். எக்ஸாம்பிள் ஹக்துன்னு. இப்போ ஹக்துன்னு இருக்கிற இக்கு து அப்படி படிப்போம், அக்துன்னு தான் படிப்போம். அந்த இடத்துல ஆயுத எழுத்து வந்து உங்களுக்கு நடுவில் வரும்போது அது ஹாவை ரெப்ரசன்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ஹக்து அப்படின்னா, இப்போ அக்து அப்படின்னா இந்த இக்கு வந்து ஹா ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஹதுன்னு தான் படிப்போம் நம்ம. ஓகேங்களா? இப்போ ஹா போட்டு ஆ, தா ப்ளஸ் ஓ, அக்து. ஸோ ஆறாம் உயிர்க்குறி. ஹா வந்து அப்வேர்ட்னா உங்களுக்கு வவ்வல் தேய்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி எக்கு. ஸோ ஏ, ஹா ப்ளஸ் ஆ, தா ப்ளஸ் ஓ, எக்கு. ஓகேங்களா? ஸோ ஏ போட்டு கு, எக்கு. ஏ போட்டு கு, எக்கு. ஓகேங்களா? ஆனால் மோஸ்ட்லி எல்லாம் கேட்க மாட்டேன், ஆனால் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கான்செப்ட் பாருங்கள், வடமொழி எழுத்தாகிய ஹா வந்து தமிழில் கா என்று மாறும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், மோகின்னு இருக்குது. இப்போது எக்ஸாம்பிள் வடமொழி எழுத்துன்னா என்னது, இது வந்து மோகின்னு இருக்குது. ஆனால் நான் தமிழ் எப்படி படிப்போம், மோகின்னு தான் படிப்போம். ஓகேங்களா? ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது மோகின்னு தான் படிப்போம். மோஹி அப்படி யாரையும் கூப்பிட மாட்டோம், மோகின்னு தான் கூப்பிடுவோம். ஓகேங்களா? அப்போது வடமொழி எழுத்து ஹா வந்து தமிழில் உங்களுக்கு காவாந்தான் மாறும், உங்களுக்கு கான்னு சவுண்டு தான் மாறும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ மோகின்னு இருக்குது. மா ப்ளஸ் ஓ மோ, கா ப்ளஸ் ஈ கி. மா ப்ளஸ் ஓ மோ, கா ப்ளஸ் ஈ கி, மோஹி. அவ்வளோதான், மோஹி. ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட ஹா முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போது அடுத்து நாம் இட்டுச்சா பார்க்கலாம். ஓகேங்களா? இட்டுச்சா சேம் இதே கான்செப்ட் தான். ஹாக்கு என்ன பார்த்தோம், அதே கான்செப்ட் இட்டுச்சாக்கு வரப்போகுது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இட்டுச்சா பாருங்கள், அடுத்த கான்செப்ட் வந்து இட்டுச்சா மெய்யெழுத்தில். ஸோ இட்டுச்சானா ஷா. ஓகேங்களா? இந்த நாம் இட்டுச்சா சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் என்னோட இட்டுச்சா அப்படிங்கிற ஒன்றும் புரியல அப்படின்னு நினச்சிக்கூடாது நீங்கள். ஓகேங்களா? ஸோ சேம் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஹாவை போலவே உயிர்வழி முதலாக கொண்டு வந்தாலும், ஹாவுக்கு இட்டுச்சாக்கு அப்புறம் கமலா வந்தாலும், தனித்து வந்தாலும், ஸோ என்னது டவுன்வேர்டு எழுதணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ வவ்வலுக்கு அப்புறம் வந்தாலும் சரி, ஹாக்கு அடுத்து கமலா வந்தாலும் சரி, அடுத்து இட்டுச்சாக்கு அப்புறம் அதாவது தனித்து லோன்லியாக வந்தால் டவுன்வேர்டு தான் போட்டாகும் நீங்கள். இப்போ எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ ஆட்சின்னு இருக்குது. ஸோ ஆ,
இட்டுச்சா ப்ளஸ் இ இட்டுச்சி ஒரே கூட வந்திருக்கா. அப்போ ஆ போட்டு இட்டுச்சா ப்ளஸ் இ இட்டுச்சி ஆட்சி. ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஷமி. ஸோ இட்டுச்சாக்கு அப்புறம் மா கமலா கான்செப்ட் வந்துருக்குங்களா. அப்போ டவுன்வேர்ட் நீங்கள். ஸோ ஷா போட்டு மாக்கு அப்புறம் இ மீ ஷமி. அடுத்து லக்ஷ்மி. ஸோ இட்டுச்சாக்கு அப்புறம் மா கமலா கான்செப்ட் வந்துருக்குங்களா உங்களுக்கு. லக்ஷ்மினா லா போட்டு இட்ஷா போட்டு மாக்கு அப்புறம் இ மீ லா போட்டு சா போட்டு மாக்கு அப்புறம் இ லக்ஷ்மி. ஸோ லா இட்டுச்சா போ லாக்கு அப்புறம் இ லக்ஷ்மி. அவ்வளோதான் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ மெஜாரிட்டி இங்கே பாருங்கள் வாகுடன் எழுத முக்கியமாகையால் பெரும்பாலும் மேற்கோடுதான் அதை அப்பொழுது எழுதாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ காட்சின்னு இருக்குது. காட்சி பச்சி மீனாட்சி. இப்போ காட்சினா கா ப்ளஸ் ஆ இட்டுச்சா ப்ளஸ் இ இட்டுச்சி. ஸோ கா ப்ளஸ் ஆ இட்டுச்சா ப்ளஸ் இ இட்டுச்சி மெஜாரிட்டி அப்படியே யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்க. ஓகேங்களா. பச்சி பா ப்ளஸ் ஆ இட்டுச்சா ப்ளஸ் இ இட்டுச்சி. ஸோ பாஸ்டோக் இட்டுச்சா ப்ளஸ் இ இட்டுச்சி பச்சி. ஓகேங்களா. பச்சி. ஓகேங்களா. அதே மீனாட்சி பாருங்கள் மா ப்ளஸ் இ மீ நா ப்ளஸ் ஆ நா இட்டுச்சா ப்ளஸ் இ இட்டுச்சினா மா ப்ளஸ் இ மீ நா இட்டுச்சா ப்ளஸ் இ இட்டுச்சி மீனாட்சி. மா ப்ளஸ் இ நா இட்டுச்சா ப்ளஸ் இ இட்டுச்சி மீனாட்சின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதோட முடிஞ்சின் சாப்டர். அடுத்த கான்செப்ட் கிராமலாக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் கிராமலாக் தனிக்குறி சொற்கள். ஓகேங்களா. ஸோ தனிக்குறி சொற்கள் ஃபஸ்ட் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் இந்த சாப்டர் தனிக்குறி சொற்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் செகண்ட் பிளேஸில் ரா மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓர்னு அர்த்தம். ஓகேங்களா. ரா மட்டும் போட்டிங்கன்னா என்னது ஓர்னு அர்த்தம். இதே நீங்கள் அப்வேர்ட் ரா மட்டும் போட்டிங்கன்னா ஒருன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு தான் பயங்கரமாக குழப்புது. டவுன்வேர்டு போட்டால் ஓரு அப்வேர்டு போட்டால் ஒரு. அதே அப்வேர்டையே பெருசாக நீங்கள் ரெண்டு ரா போட்டிங்கன்னா ஒவ்வொரு இல்லை ஒவ்வொருன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஒவ்வொரு இல்லை ஒவ்வொருன்னு அர்த்தம். அதே ராவை இப்போ த்ரூ பண்ணிங்கன்னா இரு இல்லாட்டி இருக்கேன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. ராவை த்ரூ பண்ணால் இரு இருக்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதே மாதிரி லாஸ்ட் ஒர்க்கை ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா அல்லன்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸில் போட்டால் எல்லான்னு அர்த்தம். தேர்ட் பிளேஸில் போட்டால் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா. அதே மாதிரி லாஸ்ட் ஒர்க்கை ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா தனி இல்லை தனியாய்னு அர்த்தம் உங்களுக்கு. தனி இல்லை தனியாய். அதுவே செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா தேதின்னு அர்த்தம். தேர்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா தீவிரமாயின்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. இதை வந்து லைட்டாக போடணும். அடுத்து ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக நீங்கள் வந்து தாஸ்டோக்கை போட்டிங்கன்னா அதுன்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸ் போட்டால் எதுன்னு அர்த்தம். தேர்ட் பிளேஸ் போட்டால் இதுன்னு அர்த்தம். ஆப்போசிட்டில் தா போட்டிங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் அதைன்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸ் போட்டால் எதைன்னு அர்த்தம். தேர்ட் பிளேஸ் போட்டால் இதைன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் கிராமலாக்கு. இது நீங்கள் கம்பல்சரி நீங்கள் எழுதி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மெயினாக இந்த ஊர்லேருந்து இந்த இட்டுச்சா மீனாட்சி வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் எழுதி 3 டைம் 4 டைம் எழுதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோக்கையும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும். இந்த பயிற்சி 11 12 வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நாலேஜுக்காக. ஓகேங்களா. நீங்கள் மெஜாரிட்டி இது வரைக்கும் எதுனாலே போய் இதை முடிச்சுட்டு கிராமலாக்ஸ் தனிக்கு சொற்கள் கம்பல்சரி 5 லைன்ஸ் எழுதும். நீங்கள் இது முடிச்சுட்டு தான் நீங்கள் பயிற்சி 11 12 பயிற்சி 13 பயிற்சி 13 ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு பேரா மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸ்பீடு மினி ஸ்பீடு மாதிரி உங்களுக்கு. இப்போ வந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ஈஸியாக வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே வர ஹரி அது யார். ஓகேங்களா. இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா முன்னாடி இருக்கிற 3 சாப்டர் கலந்து எல்லா கிராமலாக்ஸும் சரி எல்லா ஸ்டோக்கும் கலந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்துக்கோணும். ஸோ இதோட நமக்கு வந்து 4th சாப்டர் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அத்தியாயம் 4 மாற்றுருவங்கள் எல்லாமே புரிஞ்சுக்க நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டவுட்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் தனியாக பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம அகாடமி ஆன்லைன் கிளாஸில் வந்து நம்ம கிளாஸ் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. ஃப்ரீயில் கிளாஸ் போயிட்டுருக்கு நமக்கு. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ மந்த்லி உங்களுக்கு 300 தான் உங்களுக்கு. வேறு கிளாஸை பற்றி டவுட் இருந்துச்சு இல்லை கிளாஸில் புரியல இப்போ நான் நடத்தின கான்செப்ட் புரியல அப்படின்னாக்கோ நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணலாம் எனக்கு. ஓகேங்களா. ஸோ நான் வாட்ஸ்அப் நம்பரு டெலகிராம் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ டவுட்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதோட நாம் கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.